சரி நாங்கள் இன்றைக்கு அப்படியோ சேச்சை முடிச்சு போட்டு சரி சுண்ணா சந்தைக்கு போயிட்டு இன்றைக்கு ஒரு மீனை விட்டா வாங்குவோம் அப்படின்னு பிளானை போட்டாச்சு. டெய்லி ஒவ்வொரு நாளும் ரச்சிக்கறி அது என்று சொல்லி சமைச்சிக்கலாம். சரி இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மீன் ஒன்றை வாங்கி ஒரு நல்ல ஒரு கரைச்ச கறியோடு ஒரு இன்றைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று போடணுன்றக்காண்டி மீன் கடைக்கு சந்தைக்கு சுண்ணா சந்தைக்கு சரி அப்படின்னு சொல்லி மீன் விலையில போட்ட எல்லா விலையும் நிற்பாட்டாங்க கிடக்கு. சரி பாட்டி ஒரு ஆள் சிக்கிட்டார். அப்போ அவர்கிட்ட கொடுத்து மீனை வெட்டி கொண்டு இருந்தார். மீனை வெட்ட கொடுத்து போட்டு அப்படியோ சரி ஓகே அங்கால என்ன நிலைமையில் கிடக்கு என்ன கட்டம் மீனோடு என்ன நிலைமையில் கிடக்கு அப்படின்னு பார்த்துட்டு சரி கொடுத்த மீனை சரி அவன் சொன்னான் 1 கிலோ மீன் 2000 சொல்லி 1/2 கிலோ மீன் வாங்கினது. சரி நாங்கள் 4 பேர் தானே அப்படின்னு சொல்லி போய் மீனை வாங்கினது. அஜீவரம் 4 பேர் தான் மீன் கொடுத்து வாங்கிட்டு சரி ஐயா நட்டமாக கிடக்கு 2-3 மீனையாச்சும் கூட போடுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி ஒரு சின்ன துண்டு மீனை போட்டேன். அப்போ மீனை போட்டு சரி அப்படியே எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன துண்டான் என்ன மீன் கூட இது ஒரு பேர் ஒன்று சொன்னார். சரி யாரோட மீனை கொடுத்து வாங்கியாச்சு அப்படியே சரின்னு சொல்லிவிட்டு மீனை 1000 கொடுத்து வாங்கியாச்சு. ஆனால் இன்றைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. இன்றைக்கு ஒரு அரைச்ச கறியில் ஒரு மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டது. ஆனால் எல்லாம் மீனோட பார்த்தா எல்லாம் மாட்டுன்ற துடை சைஸ்லாம் கிடக்கு பார்த்தா எல்லாம் அப்படி மீன். இன்றைக்கு வந்து சுண்ணா சந்தைக்கு நிறைய மீன் பக்கத்தான வீடியோக்குள்ளே வரும். எல்லாம் பெரிய பெரிய மீனவெல்லாம் எல்லாம் நண்டுலேருந்து எல்லாம் இருக்குது. இன்றைக்கு நண்டு நான் பலமையாக ஞாயிற்றுக்கிழமையில போய் மீனவல் ரச்சிங்க சுண்ணாத்தில் வாங்கும்போது கொஞ்சம் மீனவ குறைவாக இருந்தாலும் இந்தியா ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தது வரைக்கும் பயங்கர சினமாக தான் கிடக்கு. மீனையும் வாங்கி போட்டு அப்படியே சரி வரைக்கும் சரி எல்லாருக்கும் மீனை பார்ப்போம் அப்படின்னு மீனை காட்டிட்டு வீடியோக்குள்ளே வந்தது மீனோட பார்த்து காட்டிக்கணும் அப்படி போயிட்டு சுறா மீன் நண்டு இறால் உங்களுக்கு என்ன விருப்பமான மீன் இல்லை வகையான மீன் இல்லாமல் கிடக்கு போலாம் எனக்கு என்ன பொறுத்த என்ன சொன்னால் எல்லா மீனும் தான் எனக்கு அதுக்குள்ள சுண்ணாத்துக்கு இன்றைக்கு அப்படி ஒரு மீன் எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே தான். சின்ன மீனாக இருந்தால் பெரிய மீனாக இருந்தாலும் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ரெண்டு மதக்குள்ளே இல்லை. ஆனால் எல்லாம் சூப்பர் மீன். எல்லா மீனும் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் மாட்டு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கொண்டு வந்து சரி வீட்டை கொண்டு வந்து மீனை வெட்டி கட்டி போட்டு ஒரு சரி இருக்கா 2 தடவை கழுவி போட்டு ரெடி ஆகிட்டோம். இனி வீடியோக்குள்ளே வாங்க என்னென்ன கட்டம் என்னென்ன மாதிரி போட்டு இந்த கறி சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்குறேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பார்க்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கூடின விதம் ஃபுல்லாக என்னுடைய வீடியோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். புதிய சேனல் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் என்று சொல்லி இப்போ நான் தான் இப்போ வீட்டுக்காரிக்கு கறி மீனை கழுவி கொடுத்து நினைக்கிறேன். நான் சொன்னால் மீன் சாப்பிடுவாங்களா மீன் கழுவ மாட்டாங்களாமண்டாப்பில் சரி நானே கழுவி கொடுத்து கிடக்கு. சரி ஓகே வீடியோக்குள்ளே எல்லோரும் வாங்க மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. இந்த மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பழமும் பாலையும் முதல் விடுவோம். அடுப்பை மூட்டுறது கிடையாது அப்படி தான் பாலையம் விட்டுட்டு மனமாக பாலை விடுங்கோ. மனமாக தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சு போட்டு அடுத்த அப்படி சமைக்க போகிறவங்க வேறு இதே மாதிரி ஒரு தடவை சமைச்சிருப்பாங்க. இதில் பக்கத்தில் இது வெங்காயம் தக்காளி பழம் மிளகாயம் கிடக்கு மீன் மண்டை சொல்லி புளியக்காயும் கையை நல்லா வடிவாக தான் கிடக்கு. ஒரு பக்கம் குத்தரிசி மீன் கறியோட குத்தரிசி அவிஞ்சு கொண்டு கிடக்கு அடுப்பில். சிறப்புத்தூள் போட்டு முடிஞ்ச கறிக்குள்ளே அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை மூட்டிட்டும் போடலாம் அடுப்பை மூட்டாமையும் போடலாம். அது பிரச்சனை இல்லை. கடைசியாக அடுப்பை மூடலாம். இது சொல்லியிருக்க மண்டை போட போகிறாங்க. இதுக்குள்ள மண்டையை போடும். அப்புறம் கொஞ்சம் சில பேருக்கு நல்ல மீன் மண்டையை மூளையை சாப்பிட்டாலும் நல்ல ஞானம் பிறகு. இப்போ மண்டையில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞானம் இல்லை மூளை இல்லை ஓடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை கிளார் இது மசாலாத்து இதுதான் மீனா மீனப்பா ஒரு லெவலில் இருக்கு பார்க்க. தூளை போடுறோம். நீங்கள் இதுக்குள்ளே வெங்காயம் மிளகாய் தக்காளி பழம் தூள் பிறகு வந்து சரக்கு கறி தூள் அதுக்கு நீங்கள் நம்மளை கொதிக்க போட்டுட்டு மீனை போடலாம். அதுக்கு முதல்ல மீனை போடுறோம் நாம் போடலாம்.
ஆனால் கொதிக்க விட்டுட்டு போட்டால் கொஞ்சம் நல்ல மீன் சொன்னால் அதுக்கு முதல்ல நீங்கள் மீனாக போட்டிங்கன்னு சொன்னால் கரைஞ்சி போயிடும். இந்த அடுப்பு முடியும் இப்போ போட்டுட்டு இந்த மீன் அதுவும் விலா மீன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். அப்புறம் கடைசியாக உள்ளியும் குத்தி போடலாம். நல்லா பொறிச்சு கொன்னைக்கு இப்போ ஒரு தடவை பொங்கிட்டு இப்போ 2வது தடவை பொங்கும், 3வது தடவை பொங்கி முடிய தான் மீன் போடணுமா. அப்போ பால் கணக்காக வஞ்சிருக்கும். கறியாக வஞ்சிட்டு 3வது தடவை பொங்கிட்டு மீனை போடுவோம். பழப்புளி கூட தானே பெருசாக இருக்கும். கீரைன்ற அலுவல் முடிஞ்சா கீரையெல்லாம் மயச்சி கீச்சு தேசிக்காய் புளி விட்டாச்சு. கீரைன்ற வேலை முடிஞ்சு. வீடியோ எடுக்கிற எனக்கு வாசமாக இருக்க போட வீடியோ பார்க்குறவங்களுக்கு பெறமுன்னு நினைக்கிறேன். மூக்கு வாசம் சரி வரலாம். உங்களுடைய மீன் கறி வாசனை கண்டிப்பாக வரலாம். பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தரும். சுதிக்காய் பாலை விடு, நல்லா அவிய விட்டுட்டு பழப்புளியை விட்டு இறக்கலாம். அப்புறம் நீ அடுத்த கட்டம் முடிஞ்சு அதுன்ற சுதின்ற அளவுக்கு கொஞ்சம் கிடக்கு. சாப்பிடக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடத்தான் நம்மளோட. நல்லா கறி கொதிச்சு வந்தப்பல ஒரு பழப்புளியை விடுங்க. விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்குங்க கறியை. வேணும் வடிவா கீரையை விட இன்றைக்கு ஒரு அரைச்ச மீன் கறியோட இன்றைக்கு ஒரு கீரை சமையல். இல்லை வடியா உடைக்கிற உடைப்பை பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. கீரை விட்டேக்கே ஒரு அழகான கை வந்துதானே அண்ணா. ஓகே பிரச்சனை இல்லை. ஓ படியா பாருங்க வேண்டாம் வீட்டுக்காரி இந்த கீரை வெட்ட பார்த்துனீங்களா? வெட்டும்போது கமரா பார்க்க ரசித்து பாருங்க. ஒரு மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வீடியோ ஒரு சமையல் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு வீடியோ சமையலாக போட்டு கொண்டிருக்கோம். உங்கள் ஆதரவு எங்கள் கையில். அப்படி இல்லை உங்கள் ஆதரவு உங்கள் கையில். சுமார் கீரையை அவஞ்சு கொண்டு விடாக்கு வட்டியாச்சு கீரையை போடாது அவஞ்சு கொண்டு விடாக்கு. இந்த கீரையை மீன் குழம்புல வந்து என்ன கறி என்ன மசாலா சரக்கு கறி. அந்த நாங்கள் செய்கிற மாதிரி இருக்க சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவல். சின்ன வெங்காயம் நல்லா சின்ன பச்சை மிளகாயிலையும் போட்டு சும்மா சமைச்சா தான் அதுவே இருக்கும். எல்லோரும் ஆனால் பஞ்சியில் பெரிய வெங்காயத்தை வாங்கி போட்டு அது எந்த ருசியுமே இல்லை. சின்ன வெங்காயம் தான் வேறு லெவல். உப்பை போடும். இது என்னத்துக்கு நினைக்கிறீங்கள்? என்ன செய்ய போகிற மட்டும் பாருங்க. இது என்ன இது? ஒரு பக்கம் ரசம். இது வந்து தூதுவளை, முருக்கம்பிலை, தக்காளி பழம். இது வந்து முருக்கம்பிலை, தக்காளி பழம்,
மல்லி சீரகம் வெங்காயம் சித்தம்பா போட்டு ஒரு முறுக்கமில ரசம் ஒரு தடவை இப்படி இருக்கும் அவிச்சு போட்டு பழப்பொடியும் போட்டு இருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சரியா? உடம்புலாம் சும்மா வேறு லெவலில் இல்லாமல் போயிடும். கத்தி தவே இல்லை அவளோட கையே கத்தி தான் போடாங்க. சொந்தாங்க மல்லி சீரகம் சின்ன வெங்காயம் பழப்புளி தக்காளி பழம் மிளகு செத்தமிளகா. சரியா? வந்து அது அப்படியே நார்மலாக அந்த வளத்தையும் காய விட்டுட்டு சும்மா வெயிலுக்குள்ள நார்மலாக பிரியாணி அடிச்சுட்டு அரைப்பதமாக சும்மா ஒரு கொஞ்சம் மெலிசாக அடித்து போட்டு அதை சட்டியில் போட்டுவிட்டு தண்ணி விட்டுட்டு பழப்புளியும் விட்டு நல்லா அவிய விட்டுட்டு சரி அவிய விட்டுட்டு அப்புறம் அந்த முறுக்கமிலையை போடுவோம். அடுத்து தூதுவளை இலையும் போட்டு ஒரு சின்ன ஒரு ரசம் கொண்டு வச்சு ரசம் இது என்ன மசாலா சரக்கு கறி கீரை மண்டச்சோதி முறுக்காமில இருக்கா போட்டு இவ்வளோ சாப்பாட்டு முறுக்கா ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ரீயாக இருக்க ஒரு ரைவணி செஞ்சு பாருங்க. அதோட இந்த முறுக்காமில சூப்பு மட்டும் முறுக்கா செஞ்சு குடிச்சு பாருங்க. ரசத்தையும் இருக்கா என்னென்னு சொன்னால் உடம்பு நோய் கழுத்து நோய் அப்படி நிறைய பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஆயுர்வேத ஒரு சூப்பு மாதிரி. ஓகே, அடுத்த வீடியோ சாப்பிட சந்திப்போம். முறுக்கமிலை தண்ணி விடவும் போட கொஞ்சம் காணும். பிடிச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மக்களில் ஒரு யூடியூப் தளத்தை மிஸ் பண்ணலையாங்க. ஃபுல் வீடியோ பார்த்து கொண்டு மகளுக்கு